தமிழ் கருத்துக்கள நிகழ்ச்சியில் என்று பேச இருக்கிற விஷயம் ஆக்டிவிசம். இன்றைக்கு நடக்கிற அரசியல்ல இருந்து நாங்கள் பின்னோக்கி கிட்டத்தட்ட 1960ஆம் ஆண்டுகளின் பின்கால பகுதிகள் வரையும் ஒரு பார்வை ஒன்று பார்க்க வேண்டி இருக்குது. அன்றைக்கு நாங்கள் ஏன் அன்று இருந்த தலைமைகளை மாற்றி ஒரு புதிய ஒரு செயல்பாட்டுக்கு இறங்கினாங்கள், அந்த தலைமைகள் என்ற தவறுகள் என்ன, ஏன் செய்ய முடியாமல் போகுது, அவர்கள் விட்ட பிழைகள் என்ன, அல்லது அவர்கள் தொடர்ச்சியாக இருப்பதனால் எங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் விஷயங்கள் என்ன, அது சமூக மாற்றங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் மாற்றங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் உரிமைக்கான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இது சம்பந்தமாக அன்று ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட ஆரம்பகால அந்த அவர்களுடைய அந்த தோழர்கள் இளைஞர்களுடைய ஏற்படுத்த மாற்றங்களுக்கான காரணங்கள் இதுகளை பற்றி ஒரு ஆய்வு. அதை தொடர்ந்து அந்த இளைஞர்களுடைய மாற்றங்களை தொடர்ந்து ஆயுத போராட்ட இயக்கங்கள் ஆரம்பமானது. அந்த ஆயுத போராட்ட இயக்கங்களின் ஆரம்பங்களில் எல்லோ டெலோ இப்படி என்று வந்த காலகட்டத்திலையும் முக்கியமாக இந்த ஆக்டிவிசத்தை சரியாக டிஃபைன் பண்ணி அரசியலை திட்டவட்டமாக வெளிப்படையாக சரியாக டிஃபைன் பண்ண இயக்கங்கள் ஒன்று அது ஈரோஸ் இயக்கம். அந்த ஈரோஸ் இயக்கத்தின் ரவியை அந்த காலத்திலிருந்து இந்த ஆக்டிவிசம் பற்றி நாங்கள் ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடல் இன்றைக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்குது என்றால், இன்றைக்கு நடக்கிற அரசியலுக்கும் இந்த ஆக்டிவிசத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா, அல்லது அது இல்லாமல் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் நினைச்ச மாதிரியே நடந்து கொண்டு போகிறார்களா என்ற விஷயத்தை பார்க்கறதன் காரணமாக நான் ரவியோட இன்னும் மேலும் ஒரு கலந்துரையாடலுக்கு நாங்கள் இங்கே ரவி இருக்கேன். வணக்கம் ரவி. வணக்கம். வணக்கம். நான் சொல்ற விஷயம் என்னன்னு நீங்கள் கேட்சப் பண்ணியிருப்பீர்கள். இந்த ஆக்டிவிசம் என்றது அன்றைக்கில இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அது என்ன மாதிரி செய்திருக்கிறோம், அது இருக்குதா இப்பவும், அல்லது அன்றைக்கு இருந்த சொன்ன அந்த ஆக்டிவிசத்துக்கு இன்னும் வேல்யூ இருக்குதா இப்போ வரைக்கும்? நல்ல இப்போ நீங்கள் இந்த ஆக்டிவிசம் சொல்லிக்க நாங்கள் முதல் பர்சனலாக இண்டிவிஜுவலாக எங்களை பற்றியும் அப்புறம் ஒரு சமூக ரீதியிலையும் அதை இடையே கூட பார்க்கணும். இப்போ முதலாவது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்மை காலத்தில் இப்போ யோகா டே நடந்துச்சு முந்தநாத். அது ஒரு ஆக்டிவிசம். ஏன் ஒரு பக்கத்தில் அது ஒரு எக்ஸசைஸ், இன்னொரு பக்கத்தில் அதுக்கு பின்னாலே ஒரு ஸ்பிரிச்சுவலோ ஃபிலோசபிக்கல் மெசேஜ், அதுக்கு பின்னால ஒரு பொலிட்டிக்ஸ் இந்தியான்றதை முதன்மைப்படுத்துறதும் இந்த அந்த சூழலை முன்வைக்கப்படுறதும் ஒரு சாஃப்ட் பவர் என்று சொல்கிறார்கள். அதை செய்ய அப்போ 3 விஷயம் நடக்குது. அப்போ இந்த ஆக்டிவிசம்ன்றதுல பல காம்போனன்ட்ஸ் இருக்கும், ஒன்றை செய்ய. அப்போ அதில் அவன் தனிப்பட்ட மனுஷன் ஈடுபட்டு அந்த கொலெக்டிவாக ஒட்டுமொத்தமாக தன்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறான். இப்போ என்னத்தை செய்ய முடியும்னு நினைக்கிறான்டா, தான் வளர்றதால மட்டுமில்லை, முதலாவது தன்னை அதில் போட்டு கற்பணிக்கிறதால தன்னுடைய ஆக்கள் முன்னுக்கு வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை முதலாவது அன்னைக்கு வருது ஒரு காலகட்டத்தில். அது வேற முதல்ல அவன் நினைக்கிறான்னா தன்னை சாகிறது எல்லாத்தையும் விட தன்னை ஒரு டைம் ஆட் பண்ணிக்கிறதால. இப்போ இந்த கண்ட்ரி எடுத்தீங்கன்னா அவையில் எத்தனை பேர் இப்போ G7க்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எந்த மகன் எல்லாம் அதில் மிகவும் ஆக்டிவாக முன்னுக்கு நின்றால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் அதில் பெருசாக கதைக்கிறேன் இல்லை. அவர் நான் கடைசியாக எழுப்பப்பட்டால் இந்த சிட்டியில் நடந்த இதில் இந்த போட்டை கிணறாரு அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனவங்களும் இந்த தங்க மகள் தான் போய் இவ்வளோ மூட்டு கொண்டு வந்தது அவர் லீடர்னு சொல்லி கதைப்பாங்க. நான் இவ்வளோ கதைக்கிறேன். அதே மாதிரி இந்த மகள் தான் இந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னாள் நடந்த ப்ரோட்டஸ்ட்ல இந்த கேம்ப் நடந்த ஒரு ப்ரொஃபஸர் நடந்ததுன்னா இவர் 2 பேரும் தான் மெயின் லீடர்ஸ். இதில் ஒரு ஆக்டிவிசம். அப்போ அவையில் நினைக்கணும் என்னன்னு சொன்னால் தங்களோட ஆக்டிவிட்டியால் அர்ப்பணிப்பால் டைம் மற்ற தங்களோட வாழ்க்கையில இழப்புகள், அதாவது தங்களால் செய்யக்கூடியதை விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் ஒரு வயதில் அப்ப வயது போய்க்கு எங்க ஆக்டிவிசம் குறையுதா என்ற கேள்வி ஒன்று பொதுவாக இருக்கு. நாங்கள் பொதுவாக வயது போறோம்னு நாங்கள் பொதுவாக எங்களுடைய ஆக்டிவா இருக்க நிலைமையும் குறைஞ்சு, அதாவது உசுப்பாக இருக்கிற நிலைமை குறைஞ்சு, சுறுசுறுப்பாக குறைஞ்சு, சில வேளை அதுக்கான பிலோசபியை நாங்கள் ஒன்றும் செய்ய வந்து கதைக்கிறோமான ஒரு கேள்வி இருக்கு. அப்ப உங்களுடைய கேள்வியை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்த தலைமுறைக்கு முன்னுக்கு இருந்தார்கள் எங்களோட நாங்கள் யங்கா இருந்து இந்த பிரச்சனை ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்து பார்க்க வேணும் என்று பார்க்க நாங்கள் என்னதை பார்த்தோம். அப்போ எங்களுக்கு முன்னால் இருந்தார்கள் ஒரு மேடை பேச்சாளர்களாகும். இப்படிதான் நாங்கள் இட போட்டோம். அது புள்ளியோ சரியானதை விடுவோம். இப்போ எல்லா லிட்ரேச்சர்ல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த அமைப்போடும் அதான் சொல்லியிருக்கும். இவர்கள் ஒரு மேடை பேச்சாளர்கள், கையாளாதவர்கள், இவர் காய்ச்சி கொண்டே இருப்பார்கள். நாங்கள் ஏதாவது செய்து எங்களை எல்லாமே மாற்றோம். இப்போ ஏதாவது செய்து என்னத்தை மாத்திரம் என்று கேட்டால் நாங்கள் பொதுவாக அரசாங்கத்தோடு இருக்கிற உறவை மட்டுமல்ல மாற்ற வழி கிடையாது, நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற சமுதாய உறவுகளை தான் மாற்ற வேணும் என்று சொல்லி இருந்ததை உணர்ந்து கொண்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இயக்கங்கள் சாதி அடிப்படையில தோன்றிச்சு. அப்ப ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு பிராந்தியத்தில் இருந்த மனுஷனுக்கும் தான் ஒரு ஆக்டிவிஸ்டா வரைக்க தண்ட பிராந்தியத்தில் ஒரு கண் இருந்தது நீங்க ஒத்துக்கொள்ளணும். அப்ப ஆக்டிவிசம்ன்றது நாங்கள் இப்ப பொதுவாக நாங்கள் டிஃபைன் பண்ண வேண்டாம், அது சமுதாய மாற்றத்தை குறித்து ஏற்படுத்துற ஒரு நடைமுறை திட்டம் தான் நீங்க சொல்லலாம்.
அப்படியான நடைமுறை சட்டத்தை அந்த இளைஞர்கள் சிந்திக்க அதுக்கு அதை நோக்கி இயங்க வழி அது பற்றிய கருத்துக்களை பரப்ப வழிகிட்டது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிசம். சில வழியில இப்ப நான் சில பேர் மார்க்சிஸ்ட், சில பேர் ரைட் விங்கா இருப்பாங்க, வலதுசாரிகள். அவர்கள் ஆக்டிவிஸ்ட் இல்லாம இல்ல. ஹிட்லர் பார்ட்டி ஆக்டிவிஸ்ட் இல்லைன்னு மடத்தை எங்களுக்கு பிடிக்கல, அவன் முடிவுகள் பிடிக்கல, அவன் செய்த விஷயங்கள் பிடிக்கல, அவ்வளோ. ஆனால் அதுக்கு எதிராக இந்த கம்யூனிஸ்ட் அழிச்சார்கள் இதெல்லாம். ஆனா ஆக்டிவிஸ்ட் தான் அவர்கள் சமுதாய மாற்றத்தை வேண்டி நிற்கிறார்கள். அவன் பாதை புல, அவன் முடிவுகள் எதிர்பார்ப்புகள் புல, அதுகளெல்லாம் போற. ஆனா ஆக்டிவிஸ்ட். தமிழக தரப்புல 70ஆம் ஆண்டு ஆரம்ப காலகட்ட பகுதியில் 69, 70, 71, 72 கால பகுதிகளில் இளைஞர்கள் இதுக்கான முனைப்புடன் ஆரம்பித்தவர்கள். நாங்கள் 80களில் அதுக்குள்ள நான் வந்து சேர்றேன் 80க்குள்ள. அப்ப அவர் 60, 70க்குள்ள அது நடக்க அந்த ஆக்டிவிஸ்டின் காரணமாகத்தான் நாங்கள் இந்த 80களில் 79, 80ஆம் ஆண்டுகளில் நாங்கள் போறோம். அப்ப அந்த ஆக்டிவிசம் எங்களை இழுக்குது. அது என்ன அந்த ரிலேஷன்ஷிப் அந்த சமூக ரிலேஷன்ஷிப் அந்த சமூக ரிலேஷன்ஷிப்ன்றது வருது. இப்போ நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு சில அடிப்படையில உங்களுக்கு இயக்கங்கள் பிரச்சனைகள் இருக்கும். அது எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்கள் அதுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த இயக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் நடைமுறை திட்டத்துல வேலை செய்யறது கிடையாது. இப்ப நாங்கள் பொதுவாக ஆடு மாடு மந்தையாளா தான் திரியிறோம். பொதுவாக வேலைக்கு போவோம், வருவோம், வீட்டை வருவோம், போவோம். ஆனா சில வேளையில அந்த சூழ்நிலை சரி வரைக்க ஒரு போக்கொண்டு தெரியக்க இந்த போக்கிலேயே போயிட்டோம்னா நாங்களும் எங்கட இந்த மனத்துல இருந்த அவாக்கள் பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிட்டுமென்னு எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல நாங்கள் இன்னொரு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ், அதாவது எங்களை தியாகம் ஏதோ விதத்துல தியாகம் செய்ய தயார், நேரத்தையோ உயிரையோ மண்ணாடி ஏதோ ஒன்று தியாகம் செய்ய ரெடியா இருக்கணும். அந்த போக்கு அந்த சைக்காலஜிக்கல் கண்டிஷன் வந்து சோசியல் கண்டிஷனால உருவாக்கப்படுதுன்றதை நான் ஒத்துக்கணும். அந்த சோசியல் கண்டிஷன் எங்களை உருவாக்குது. அப்ப எங்கள்கிட்ட உள்ளுக்கு இருக்கிற ஆக்டிவிசத்தை அந்த சோசியல் கண்டிஷன் வந்து ஒரு உண்மையான ஆக்டிவிஸ்ட் திட்டமாக கொண்டு வைக்க. அன்றைக்கு இருந்த 2 விஷயம் சோசியல் கண்டிஷன், சோசியல் அந்த சமூகங்களை இந்த விஷயங்களை தீர்மானிக்கின்ற 2 விஷயம். ஒன்று சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள், அதை நாங்கள் எப்படி அடையாளம் காண்டு கொண்டோம், அதுக்காக எப்படி எங்க வந்து விரும்புகிறோம் என்றது. 2வது அரசியலும் அரசியலும் எப்படி இந்த சமூகத்தில் எங்கள் மீது அடக்குமுறைகளை அல்லது எங்கள் மீது ஒரு ஒரு ஃபோர்ஸை திணிக்க வலிக்கிற போது நாங்கள் செய்கிறோம். இது 2 கலந்தும் இந்த ஆக்டிவிசத்தை உருவாக்குறோம். இந்த விதத்துல தான் நாங்கள் வந்து இதை எக்ஸ்பிளிசிட்டா, அதாவது ஓப்பனாக ஒளிவு மறைவில்லாமல் அக்குவர அணிவரையா வெளிவாக்காச்சு ஈரோஸ் என்ற திட்டத்தை சொன்னோம். இப்ப ஈரோஸ் என்ன சொல்லுது, போராட்டம் என்றது வந்து ஆக்டிவிஸ்ட் போராட்டம் தான். வெறும் முதலாவது அது போர் மட்டுமல்ல, அதுதான் அதனுடைய ஆக்டிவிசமா இருக்க முடியாது. 2வது சமுதாய மாற்றம் என்றதை ஏற்றுக்கொள்ளேக்க அந்த சமுதாய மாற்றம் வந்து வெறும் பவரை நாங்கள் அரச பக்க பவரை நாங்கள் கத்தரிச்சு கொஞ்சத்தை எங்கள்கிட்ட எடுக்கிறதால வராது. 3வது வந்து ஒவ்வொரு சொசைட்டி இருக்கிறவனும் தனக்கண்டு ஏதோ சமுதாய மாற்றத்தை அவன் எதிர்பார்க்கிறான். அது முதலாவது தன்னை முன்னேற்றத்துக்கான எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்டா இருக்கலாம், முன்னேற்றமா இருக்கலாம், அல்லது தன்னுடைய சாதி பிரச்சனையை மறைமுகமா அதுக்குள்ள வச்சு உணர்ந்துக்கலாம். ஓகே, இதை கதை கேட்கலாம். நீங்கள் 2 விஷயம், நான் முதல் கழிச்ச சமூக பிரச்சனை உண்டு, அரசியல் பிரச்சனை உண்டு. இது எந்த விஷயம் இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை கிரியேட் பண்ண அதை உருவாக்குது எங்களை? இது 2ம் ஒன்றோடு போற சாமான். இப்ப இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் இப்ப நாங்கள் நெடுகாலம் இந்த பிரச்சனையை கதைக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே போன முறை கதைச்சு இதுல சின்ன பிரச்சனை வந்தானே, வெற்றலோ சாதி பிரச்சனையும் அதுக்குள்ள ஒரு மைய பொருளா இருந்திருக்கு, தெலுங்கும் புலிகளுக்கும் என்றது வந்து சில கசப்பான விஷயம், ஆனா உண்மையான விஷயம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பையனா ஜானா ஜெயபாலன் எம்எஸ்சிக்கு ஒரு சின்ன ஒரு கட்டுரை எழுதுவேன். அதுக்கு முதல்ல நல்ல கட்டுரை இருக்கு. இதுதான் நான் கணவருக்கு தெரிஞ்ச விஷயம் அதை சொல்கிறேன். பொதுவாக இந்த அதாவது மீன்பிடி சமுதாயங்களுக்கும் வேளாண்மை செய்கிற சமுதாயங்களும் இருந்த நிலத்தை குறிச்ச போட்டி. எப்போ மீன்பிடி சமுதாயங்கள் கடல்ல இருந்து நிலத்தை நாடி வர தொடங்கினார்களோ அவள் வேலையை வச்சுக்கொண்டு இப்போ நிலத்துக்கான போரும் தொடங்கிட்டு அதுக்கான ஒரு புஷும் ஷாப்பும். அப்ப அதுல வந்து யார் வெள்ளாளன் யார் கரையான்ற பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கத்துல பேரளவில் எங்கட பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் எங்கட சாதி அமைப்புகள் வந்து வித்தியாசமான சாமான், அது கிளாஸ் அமைப்போட இல்லை, ஏன்னா அது பரம்பரை ரீதியா போற சாமான். இந்த மாதிரி அது மட்டுமல்ல, அது ஸ்டிக்மெட்டைஸ், இப்ப நல்ல கணக்க காரணங்களுக்கு அது எல்லாத்தையும் அதை கேளாது. அந்த ரீதியில இருந்தாலும் அதை மேவலாமா என்ற கேள்வியில 2 பேரும் தான் இருக்கிறோம். இங்க இருந்து வெள்ளாள பக்கத்துல இருந்து நல்ல சனங்களும், அதாவது முற்போக்குவாதி என்று நீங்க சொல்றாங்களும், அங்க இருந்து ஆக்ரோஷமாக தாங்கள் ஒரு விக்டிமாக பார்த்து கொண்டு மேவ வேணும் என்று பார்க்கிற இன்னொரு விதமானாக்களும் இருக்கிற நிலைமையும்
அப்ப இந்த நிலைமையை நாங்கள் சந்திக்க இந்த ஆக்ரோஷத்தோட வர்றவர்கள் இவர் முன்னேற்றகாலியோட கதைக்க முடியுமான்றதும் மெல்ல முடியாது. ஏன்னா அவர் வெஞ்சன்ஸோட வரார். அதாவது ஒரு ஆத்திரத்துல ஒரு தேவையை மிஞ்சி நாங்கள் இவரை மேகவனம் நிலைமையில அவர் வலிக்கிட்டு வரார். இவர் இருக்கிறத கொடுக்கத்தார், ஆனால் அவைகள் இவர் கொடுக்கறது எடுக்க வந்தார் இல்லை, அவளுக்கு இவர் கொடுக்கறது விளங்காம இல்லை. இப்ப அவையோட பிரச்சனை சிவானவங்க இப்படி எங்களை எப்படி செய்றீங்க, ஆனபடியா நாங்கள் இப்ப வெளில போறோம் என்ற ஒரு ஆக்ரோஷம் ஒரு பிரச்சனை உண்டு. இப்ப இதனால எங்களோட கம்யூனிகேஷன் பிரச்சனை ஒன்று இருந்தது உண்மை. ஆனா ரெண்டு பக்கமும் இந்த ஆக்டிவிசம்ன்றதை அப்ப நாங்கள் பொருத்தமா வைக்கல. அப்ப அந்த நேரம் அரசியல் தலைமைகள் இருந்தவர்கள், குறிப்பாக தமிழரசு கட்சி, தமிழர்கள் கூட்டணி, அவர்கள் இந்த ஆக்டிவிசத்தை தானே அவர்கள் ப்ரமோட் பண்ணணும் தங்களோட அரசியல் மேடைகள்லையும் கதைகள்லையும். இப்ப நீங்க ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப 60களில் பின்பக்கத்துல நீங்க சொல்ற இரும்பு மனிதன் அல்லது அமுதலிங்கம் இன்க்ளூடட் இவர்கள் ஆக்டிவிஸ்ட். அவள் வெறும் அவள் சத்தியாகிரக மதுதண்டு போய் ஒரு காந்திய அமைப்பில் போய் ஆக்களை முழுத்து கொண்டு போய் மில்லத்திலேருந்து அடி வாங்கினார்கள், காயப்பட்டார்கள். அப்ப இவள் உண்மையாகவே ஆக்டிவிஸ்ட். அவள் வெறும் பேச்சாளர்கள் அல்ல. கணவர் பார்ட்டியில இருந்தாக்க பேச்சாளர். அப்ப பார்ட்டியில இருக்கிறதால ஆக்டிவிஸ்ட் இல்லை. இப்ப கணவர் நினைக்க வேண்டாம், இன்றைக்கு நான் புரோட்ல இருந்தா நான் ஆக்டிவிஸ்ட் சும்மா ஆக்டிவ் இல்லாதவங்களாம் கரெக்ட். சரி, அதுகள் ஆக்டிவிசம் அல்ல. நாங்க கரெக்டது அதுவும் வேற. அவளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. அதாவது வீட்டை வேலையால ஒரு மீட்டிங் வச்சு வடை சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு கலைக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று. அது ஆக்டிவிசம் அல்ல. ஆக்டிவிசம் என்னத்தை நோக்கி போகுது? சமுதாயத்தை மாற்றத்தை நோக்கி போகுது. அது தன்னுடைய கையில இருந்து போகுது, அதாவது தன்னுடைய இயக்கத்துல இருந்து போகுது. மற்றவன்ட இருந்து எதிர்பார்ப்புல போயில்லை. அது கிடைக்கும் இது கிடைக்கும், ஆனபடியா இது நடக்கும், ஆனபடியா சமுதாய மாற்றம் நடக்க வேண்டிய எதிர்பார்ப்புல போய் இவர் நேர டைரக்ட் ஆக்ஷன். அப்ப ஆக்டிவிஸ்ட்ன்றவர் பொதுவாக டைரக்ட் ஆக்ஷன் மேன். அன்றைக்கு அந்த 70 ஆரம்ப காலகட்டத்துல 80க்கும் இடையில ஈரோஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஈரோஸ் இந்த ஆக்டிவிசத்துக்கு ஒரு முகம் கொடுக்குது, ஒரு தளம் கொடுக்குது, ஒரு வாகனம் கொடுக்குது, அல்லது தான் அதை கொண்டு நடத்துறதுக்கு முன்கள் ஒத்துக்கொள்ளும். ஆனா அதே போல மற்றவே நாங்கள் ஆக்டிவிஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறோம். என்ன பிரச்சனை? அவையோட ஒரு முனைப்பட்டதா இருக்கு, ஒரு முகம், அதாவது வரும் போர், ஆயுத போராட்டம். மற்றது இரண்டாவதுல எதிர்பார்ப்புல கூட சமுதாய மாற்றங்கள் என்றதுக்கு அப்பாற்பட்டு அரசாங்கத்தோட இருக்கிற உறவை சீர் செய்யறதுல நவீனமே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட இருக்கிற பவரை சீர் செய்யறதா நவீன ஆக்டிவிஸ்ட். அந்த ஒரு பக்கம் மட்டும், அது மட்டும்தான். அவையில் சமூக பிரச்சனை என்று பார்க்க அதுவும் தங்களை எப்படி பிற்காலத்துல ஒன்றே முறிச்சு விடுமென்றதை எதிர்பார்க்க. அப்ப அதை முன்னோக்கி தான் ஹீரோஸ் முதல்ல. ஹீரோஸ் ஒரு பொறுப்பான ஆக்டிவிஸ்ட் பார்ட்டி. ஆனபடியத்தான் உங்களுக்கு தெரியும், இதை நான் உடனே சொல்லிடுறேன். எலெக்ஷன்ல நிக்க இளவர் ஃப்ரண்ட்ன்றதை கிரியேட் பண்ணி தான் எலெக்ஷன். ஏன்டா ஹீரோஸ் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. இன்றைக்குதான் யாராவது இப்ப ஹீரோஸ் பார்ட்டி என்று தெரியுன்னு சொன்னால் நான் கவனிக்கிறேன் இல்லை. என்ன தெரியுமா, அவையில் ஹீரோஸுக்கு தேர்தலுக்கான கட்சி அல்ல. அப்ப அவன் தாங்கள் தேர்தலுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதுல ஹீரோஸ் தான் கேட்குதுன்னு சொல்லி எங்களுக்கு பார்க்காது பாவடி. இது என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னா, இந்த என்ன F1 ஃபார்முலா ரேஸ் காரை கொண்டு உங்க ரோட்லயே ஒண்ணுமே அதுக்கு அது செய்யல ராசா. நீங்க வேணும்னா வாங்கி வந்து பார்க் பண்ணி வைங்க முன்னால, அது ஓடாது. அதுக்காக போலீஸ் அதுக்காக அது அதுக்காக திட்டப்படாம இல்லை. அது ஒரு ஆக்டிவிஸ்டுக்கான ஒரு வழி, ஒரு கண்டுபிடிங்க. அது வேற பிரச்சனை. ஹீரோஸ்ன்றது இளம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதான் முதல் தொடங்கினது. ஏன்னா அதுக்கான ஆய்வுகளை செய்யும். இளம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல, இளம் ரிசர்ச் ஆர்கனைசர்ஸ். அதாவது ரிசர்ச் இங்க கனவே தெரியுறாங்க. இளம் ரிசர்ச் ஆர்கனைசிங் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்று கூட அது விஷயம் தெரியாது. அதை இரண்டா அங்க இந்தியாக்காரனால எழுதி விட்டா அதை வச்சுக்கணும். உண்மையில அது என்ன பிரச்சனை? இளம் ரிசர்ச், இளம் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது பன்மைப்படுத்தல். இப்ப இளம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸுக்கு இதை நீ கொப்பி பண்ணி பாட்டி போடுறாங்க, தயவு செய்யுங்க, இனிமே தொடர்ந்து எழுதாங்க. ஹீரோ அது என்ன சொல்லுன்னா, ஹீரோஸுக்கு இளம் ரிசர்ச் ஆர்கனைசர்ஸ் இருக்கு, அது ரிசர்ச் ஆர்கனைஸ் பண்ணும். ஆசாட்டிக்கு இருக்கு, அதுதான் நாங்க நடத்தி கொண்டு இருக்கோம். ஆசாட்டி இப்ப தொடர்ந்து வெங்கடையிலான இருக்கு. லண்டன் ஹீரோஸ் இருந்தது, அது தொடக்கத்தின் முக்கியமானது. அது இப்ப நாங்கள் தான், வேற இல்லை. மூன்றாவது அதுக்கு ஈழ புரட்சி அமைப்பு இருந்தது, அதாவது அடி வர்றதுக்கு இருந்தது. அது அடி வரும் புரட்சி அமைப்பு, அது அடி வர்றதுக்கான குரூப். அது இளம் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய ஒரு அங்கம். ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இப்ப தான் ஸ்டூடெண்ட் படிச்சு தான் இருக்கோம். சரி, இப்ப நாங்க திருப்பி வருவோம். அன்றைக்கு சொல்லப்பட்ட நாம் ஈழவர், நமது மொழி தமிழ், நமது தேசம் ஈழம், இந்த கோஷத்துல இருந்து அது பின்னால இந்த EPRLF-ம் மற்றது EPDP-யும் மற்றவர்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டு அந்த அன்றைக்கு சொல்லப்பட்ட ஆக்டிவிசத்துல அன்றைக்கு அதே நேரம் நீங்கள் இந்த ஆக்டிவிசத்தை டிஃபைன் பண்ண நேரமும் இந்த ஆக்டிவிசம் பற்றி கதைக்க இயங்கி கொண்டிருந்த நேரமும்
யாருக்கு எதிராக இயங்கினோ அவர்களும் பரலா இயங்கி கொண்டு இருக்கிறோம். ஆமா ஆமா. அவர்கள் ஒரு கட்டத்துல உடைக்க வேண்டிய தேவை இவர்களுக்கு வந்தது. இவர்கள ஆயுதங்களை முன்வைத்தவர்கள் உடைத்தவர்கள். அவர்களை உடைக்க வேண்டி வந்தது. அதன் காரணமாக தான் அவர்கள் பலர் கொல்லப்பட்டவர்கள். அவர்களை இல்லாம பண்ணிருந்த விஷயம். சரி, அது அந்த காலகட்டத்தில் அந்த ஆக்டிவிசத்தின் வேற என்ன பண்புகள்? இந்த ஆக்டிவிசத்தை இப்போ நீங்கள் இப்போ உலகத்துல இப்போ நீங்க என்ன இப்போ நீங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் இப்போ இந்த உலகத்தை பார்க்க நாங்கள் இப்போ ஒரு நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்வோம் ஒரு குளோபல் மார்க்கெட்ல நாங்கள் இன்றைக்கு ஒரு குளோபல் சிட்டிசனை தான் நாங்கள் ட்ரை பண்றோம். இப்போ எங்களோட ஆக்டிவிசம் ஒரு போக்கு வந்து இந்த குளோபல் சிட்டிசன்ல இருக்கிற பங்கு தான் நாங்கள் அங்கேயும் கேட்கிறோம். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கேட்க நீங்கள் என்னென்ன ஹியூமன் ரைட்ஸை கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு தமிழர் கூட்டணியோ தமிழர் டிஎன்ஏ மெம்பர் ஒரு ஆள் நீங்களோட கத்திரியெல்லாம் நான் வாய்ச்சேன் உங்களோட மெசேஜ்கள்ல அது திருகோணமலை ஒரு பிரதிநிதி சொல்றார் சக்கிலியர்கள் வந்து மனுஷர்கள் அல்ல. அப்ப இவர் வந்து மனுஷர் யாருன்றதை இவர் டிசைட் பண்றார். இவர் டிஎன்ஏ மெம்பர். அப்ப இவர் டிசைட் பண்ணலாம்னு சொன்னால் எனக்கு விளங்கையிலே ஏன் சிங்களர்கள் டிசைட் பண்ண முடியாது யார் மனுஷர் ஏன் வெள்ளக்காரன் டிசைட் பண்ணல? அது மதுரை மக்கள் ஒரு தருமே மனுஷர் இல்லையா? அவன் முன்னாள் சொன்னாங்களா அதைத்தான் நீங்க அதைத்தான் கொண்டாடுறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு ரகதை இல்ல உண்மையா ஹியூமன் ரைட்ஸ் பற்றி கதைக்கிறது. அப்ப ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நான் கதைக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்குள்ள இருக்கிற அடிப்படை பிரச்சனையான சாதியத்தை கூட நாங்கள் ஓப்பனாக கதைச்சு அவங்கள ஏற்றுக்கொள்ளும். அப்ப எதிராக கம்பி அப்ப ஆக்டிவிசம் ஏதாவது வேணும்டா முதலாவது செய்ய வேண்டிய அதுதான் எங்களுக்குள்ள எங்களுக்கு அழுக்க அதுதான் முக்கியமான அழுக்கு. எங்களுடைய அழுக்க நீங்கள் மறைச்சு வச்சுக்கொண்டு இடையிடையே அதை செய்து காட்டிக்கொண்டு இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் உரிமை இல்லை நாங்கள் அதை அடுத்த அப்புறம் உங்களுக்கு எதுவும் காரணம் சொல்றதும் அதை போய் ஹியூமன் ரைட்ஸுக்கு இடையென்று சொல்லி மற்ற ஹியூமன் ரைட்ஸ் காரணம் இது எல்லாம் தெரியாம தான் எங்களுக்கு செய்ய போறான்னு எதிர்பார்க்கறதும் இவ்வளவு மடத்தனம்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் வெள்ளைக்காரர்கள் இருந்தால் வெள்ளைக்காரங்கள் வந்து சும்மா அட்வைஸ் இல்லாம செய்யறது இல்லை. அவங்களுக்கு பின்னால பெரிய ஆர்மி ஆஃப் ரிசர்ச் பீப்புள் இருக்காங்க. எங்களை மாதிரி இல்லை. நாங்கள் 2-3 பேரோட காய்ச்சி போட்டு அல்லது கொஞ்சம் புத்தகங்களை பாய்ச்சி போட்டு நல்லா இருக்கிறோம். இப்ப எனக்கு எங்களுக்கு இளம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் முந்தி இருந்த ஃபெசிலிட்டி இப்ப எங்கள்ட்ட இல்லை. இப்ப நாங்கள் ஒரு 5-6 பேர் தான். இப்ப நாங்கள் எதுவும் வாசிக்கணும் நான் பார்த்து 5-6 பேரை கேட்கணும். இந்த இருக்கா வாசிச்சிருங்க இது இருக்கா வாசிச்சிருங்க இல்லை துண்டா அனுப்புங்க நான் பாக்குறேன்னு சொல்லி சொல்லுவோம். பெண்கள் முந்தி மாதிரி எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி. இப்ப நாங்கள் இருக்கிறோம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆசாட்டிக்கு சொல்லிக்க நாங்கள் பொதுவாக கஷ்டப்பட்டுதான் வேலை செய்யறோம். பெரிய கஷ்டம். அப்ப இப்படியான சிச்சுவேஷன்ல நீங்க கேட்கணும். நிலத்துல இருக்கிறவன் ஒரு போராட்டம் கதை கேட்க நாங்கள் இன்றைக்கு மனுஷனுடைய பிரச்சனையில நீங்களே ஒரு குளோபல் சிட்டிசனா ஹியூமன் ரைட்ஸ் கதை கேட்க அந்த உரிமையை நீங்கள் வெள்ளக்காரன் கேட்க வெள்ளக்காரன் தெரியும் நீங்கள் சாதியத்துல இனி இல்லைன்ற தடிப்பானார்கள் இதான் உங்களோட மெம்பர்ஸே கதைக்கிறார்கள். அப்படி ஒருத்தர் 2 பேர் விடுங்க ஜென்ரலா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது சரியோ இது அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ன்ற இன்ஃபர்மேஷனை அவங்க கூட எடுக்கிறது ஆக்கிட்ட கதை இருப்பாங்க. இப்போ உங்க கூப்பிட்டு காய்க்கிறாரு ரவிபை காய்ச்சேன் அல்லோ நாங்கள் எல்லாம் படிவா செய்யறோம் எல்லாம் செய்வோம் ஹீரோஸ் ஃபேன்டாஸ்டிக் அவன் ஹீரோஸ் நம்பர் இல்லை அவங்களுக்கு தெரியும் ஹீரோஸ்ல இருக்கிறவங்க கன பேர் பூலியில சேர வேண்டிய ஆக்கள் அது புலிதான் உண்மையில அது புள்ளையா சேர்ந்துட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப இன்டெலிஜென்ஸ் சர்வீஸுக்கு யார் பண்றேன்னு தெரியும். ஏன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப மேலே போய் நான் கதைக்கிறதால தழுக்கி மொழி பேசி இல்லாமன்றதை பேசுறேன். அப்ப வெள்ளைக்காரங்களுடைய அல்லது இந்த யூரோப்பியன்ஸுக்கு போய் கதை கேட்க நீங்க போய் உங்களை பிரசன்ட் பண்ணிக்க அவங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற பிளவுகள் வந்து மிகவும் அடிப்படையானது. சமுதாய மாற்றங்களுக்கு இன்னும் ரெடியா இல்லாத நிலைமையில இருந்தா நீங்கள் உரிமையாக அந்த ஃபியூடல் சொசைட்டிக்கு பின்னுக்கு இது இன்னும் பின்னுக்கு இருக்கிற சொசைட்டி. ஏன்னா இப்ப நீங்க சாதி பிரச்சனையா மேவுறதுக்கு ஃபியூடல் சொசைட்டி என்ன செய்யுதுன்னு சொன்னா இப்ப தமிழ்நாட்டுல கூட அந்த ஃபியூடல் சொசைட்டி முன்னுக்கு போய் சாதியங்கள் மறையுது. இப்ப நீங்க திருச்சி ஒரு குறிப்பா எடுத்தீங்கன்னா கன சாதியில ஏற்கனவே அட்டு போனதுக்கான சாட்சியங்கள் சொல்லுவாரு. ஏன்னு சொன்னா அவையில் படம் அதுக்குள்ள வந்து பில்டிங்ல எல்லாம் காட்டி ஒன்றுக்கு இருந்தோம் ஒன்றோட கல்யாணம் செய்து அப்ப அதுக்குள்ள உற்சாகமா அந்த காணிகளை குறைஞ்ச சமுதாயம் விற்கிறதுக்கே காரணம் தாங்கள் சோசியல் மொபிலிட்டி இருக்கிறபடியான்னு சொல்லுவாரு. நாங்கள் சாதி இல்லாம இன்றைக்கு இவ்வளவு அட்வான்ஸ்டான வேர்ல்டு டெக்னாலஜிக்கலி எஜுகேஷன் வாய்ஸ் பொருளாதாரத்துல முன்னோறி இருக்கிற உலகத்துல அந்த சாதி பிரச்சனை பற்றி நாங்கள் கதைக்காம இருக்கிறது கதைக்க முடியாம இருக்கிறது கதைக்க வாய் துறக்க தயங்குறது. அவர்கள் எல்லாம் தங்களை அரசியல்வாதிகள் மக்களின் தலைவர்கள் மக்களுக்கான கருத்தாளர்களை மக்களின் உரிமைகளுக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் பேசணும் சொல்றதுல இருந்து நாங்கள் இதை எப்படி பிரிச்சு பார்க்கிறது இவர்கள் யார் அன்று நீங்க சொன்னது டெபினிஷன்ல இருந்து அவ பிரிஞ்சிருக்கணும். அதாவது அவர்கள் ஆக்டிவிஸ்ட் அல்ல. ஏன்னா அவர்கள் இருக்கிறதை ஏற்றுக்கொண்டு இல்லாத கேட்கிறாங்க. அதாவது இப்படித்தான் இருக்க போகுது எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் இப்ப என்ன செய்யப்போம்னா அந்த தமிழற்ற உரிமையோட கொஞ்சம் அவங்க வச்சுக்கிறாங்க அதை எடுத்துட்டோம் எல்லாம் இது தண்டாண்ட போய் எல்லாம் போயிடும் இது போயிடும்
அந்த மாதிரியான ஒரு கதையில ஒரு கற்பனை, அதாவது ஆக்டிவிசம் இல்லாத மென்டலி ஆக்டிவ் இல்ல. இவர்களைத்தானே துளைக்க வேணும் என்று சொல்லி முதல் நீங்க வலிக்கிட்டோம். இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணித்தான், ஏன்னா அதன் காரணமாகத்தான் போராட்டம் ஆரம்ப காலத்திலேயே சாதி பிரச்சனை பற்றி கலக்க வலிக்கிறோம். ஏன்னா மிக முக்கியமானது சமூகத்தின் உள்ளுக்கு எங்கட மகாமூட்டு தானே நாங்கள் போய் தமிழ் என்ன மலைநாடு தமிழர்கள் தான் நாங்கள் முன்னணி சொன்னோம். அது இன்னும் மடச்சேன். அப்ப எங்களுக்கு நாங்களே மண்ணை அள்ளி போட்டோமே. அப்ப இப்ப ஆக்கள் நீங்க இப்ப சொன்னீங்க இப்படியான ஆக்களை தொலைக்கிறது தான் நாங்க தொடங்கினோம். ஆனால் இப்படியானங்களை தொலைக்க வலிக்கிட்ட தொலைக்கிறது தான் இந்தியாவும் உலக நாடும் வந்தது. தொலைக்க வலிக்கிட்டவர்களும் தொலைக்கிறது. அப்ப நீங்கள் இந்த ஆக்டிவிஸ்ட தொலைக்க வேணும்ன்றது வந்து குளோபல் சொசைட்டின் இன்றைக்கு சொல்ற தாங்கள்லாம் குளோபல் லீடர்ஸ் சொல்றாங்க அடிப்படை குறிக்கோள். நாங்கள் இதில் மார்க் பண்ணிக்கொள்வோம். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஆக்டிவிஸ்டா வலிக்கிட்ட ஆக்கள் வந்து சமூகங்களுக்கு இருக்கிற மாற்றங்களை முதன்மைப்படுத்தி விசேஷமாக சாதி சீதனம் மருந்து கல்வி பிரச்சனை அதுல இருந்து பொருளாதார பிரச்சனை இப்படி என்ற விஷயங்களை அடிமைப்படுத்தி தான் அந்த ஆக்டிவிஸ்டுகள் கவனமா இருக்கும். இப்ப பொறுப்போட சிங்களவருக்கு எதிரான பொறுப்போட சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா பொதுவாக தெளிவு மனப்பான்மையோட வந்து சேர்ந்த அமைப்புல சேர்ந்து பல இயக்கத்திலையும் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்ப இதுல வந்து இயக்கங்களை வேறுபடுத்தி அது 83ஆம் ஆண்டு கலவரம் வருந்தனைக்கும் அதுல மிகவும் ஓரளவுக்கு பலமாக இருந்தவர்கள் அந்த ஆக்டிவிஸ்ட். 83 கலவரம் அந்த கலவரத்தை சந்தர்ப்பவசமா பயன்படுத்தினது வெளிநாட்டு சமூகங்களும் சர்வதேச சமூகங்களும் வெளி உலகங்களும் அதை தத்தெடுத்து இதுக்கு ஒரு பொலிட்டிக்ஸ் ஒரு கலக்கல் வேலையை அங்கிருந்து தத்தெடுக்கிற மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால வெளியாக இருந்திருப்பேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் பர்மிங்ஹாம் தமிழ் சொசைட்டி ஒன்று சொன்னால் அது கன்னியாமன காசை வச்சு கொண்டு ஃபன் பண்ண போகுதுன்னு சொன்னால் எங்களை கூப்பிட்டு காய்ச்சார்கள். அந்த டைம் சொல்றோம். இப்ப சர்ச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. புலிகளுக்காக காய்ச்சி இருந்தவர் லிவர்பூல் சர்ச்சுன்னு சொல்வார்கள். அவையெல்லாம் கூடி ஒரு மீட்டிங் வச்சு அப்ப நாங்கள் எல்லாம் எங்களோட பட்டியல் உண்டியல் பட்டியெல்லாம் காய் கொண்டு போனோம். அப்ப போய் டேபிள்ல இருந்து கதை கேட்க அவையில ஒவ்வொரு டைம் இன்டர்வியூ மாதிரி, அதாவது நீங்கள் உங்களை பற்றி பேசுவோம், ப்ரொச்செலோ பேசும், பிளாட் பேசும், எல்லாரும் பேசினா பிறகு அவையில் டிசைட் பண்ண போயிடும் நல்ல விஷயம். அப்ப எங்களுக்கு இது பிரச்சனை. நாங்கள் இதுலயும் நாங்களுக்கு இந்த ஆக்டிவிசத்தால எங்களுக்கு நாங்களே மண்ணை போட்டு கொடுக்கணும். நீங்க அங்க அடிக்க போய் நாங்கள் அதுல போய் காய்ச்சி கொண்டு கொஞ்சம் இதுல எங்களுக்கு பிசார் பிடிச்சிட்டு இல்ல இல்ல அது இல்ல பிரச்சனை. இவியல் கேட்கறதுக்கு எங்களால பாதிக்கல, நாங்க சொல்றோம் அங்க அதெல்லாம் பிரச்சனை. பிரச்சனை சொன்னால் இவியலுக்கு வந்து நாங்கள் செய்யற விஷயங்கள் வந்து நாங்கள் கதைக்கிறது அவளுக்கு காது சிரவாசமா இருக்கு. கேட்டாரு ஏன் மலைநாட்டாக எழுத்து வாரீங்க, அவங்களை எங்க இருக்கவங்களே நெஞ்ச கொண்டாருங்க, அவங்கள குடும்ப சும்மாண்டு பிறகு சொன்னார். சொன்னார் சீச்சே அவர் இப்போ நான் படத்துல பார்த்தேன். அவர் சொன்னார் மலைநாட்டார்கள் இப்ப எங்களோட வந்து இருக்கணும் தானே, அப்புறம் என்ன பிரச்சனை எங்க வவனியால வந்து கொண்டு குடியேற்றினாங்களா முன்னணியில அடி வாங்குறதுக்கு, அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப அவரை பொறுத்தவரை ஈக்குவாலிட்டி செய்தாச்சு. அப்புறம் இப்ப காய்ச்சி சும்மா அப்படி போடாப்பா. அப்ப அவளை பொறுத்தவரை இந்த கன விஷயங்கள் சோர்ட் அவுட் பண்ணியாச்சு, நீங்கள் சும்மா அலுப்புத்தாருங்க. அப்ப ரவி மேரி ஹீரோஸ் மேரி ஆக்கள் இப்ப ஹீரோஸ் இல்லைன்னு ஆக்கள் நினைக்கிறாங்கன்னா ஹீரோஸ் என்ன நடந்தது, ஹீரோஸ்க்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா ஆக்கள் சொல்றாங்க இப்ப புலியோட போனபடியா சிலோட சிதஞ்சு போச்சு முடிஞ்சு. அது இது பெரிய பிரச்சனை விஷயம். அப்ப நான் அதை வச்சுக்கொண்டு உடனடியா நான் யூகிக்கிற ஆகியம் என்று சொன்னா அப்ப அரசாங்கத்தோட போனாக்க தப்பிருக்கணும். லாஜிக்கல் கன்க்ளூஷன் தான். புலியோட போனாக்க துளைஞ்சிடும். அப்படின்னா ஹீரோஸ் சொல்லி மிஞ்சி இருக்கிறார்கள் அல்லது ஹீரோஸ் இல்லாம இருந்து போற இயக்கமே இருக்கிறார்கள் அரசாங்கத்துல போனார்கள். அது பார்க்கவும் கிளியரா தான் இருக்கு. அந்த லாஜிக்கை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா என்ன நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா புலியில போனதுன்றது போய் அதுல புலியோட சேர்ந்தார்கள் பாலகுமாராக்கள் போனார்கள். இப்ப நாங்கள் லண்டன்ல எங்களுக்கு பாலகுமார் சொல்லிச்சது போயிடாண்டு நான் சொன்ன லண்டன் ஹீரோஸ் இண்டிபெண்டடாப்பா நாங்க இருக்கத்தான் போறோம். உங்களோட பத்துவா அங்க இருந்து சொல்ற பத்துவா இங்க செய்யறாங்க. சரி நீங்கள் முல்லாவும் இல்லை, நாங்கள் முஸ்லிம்ஸ் மேல். அப்ப எங்களுக்கு பத்துவா போடல, நாங்கள் எங்கத்தான் போறோம். நாங்கள் லண்டன் ஹீரோஸ் இதுதான் தாய். இப்போ வந்து கணவர் கொடுத்த ஹீரோஸ் ஹீரோஸ் எலெக்ஷன் கேட்கறதால ஹீரோஸ் சொன்னா சரி வராது, ஆக்டிவிசத்துல இருந்து போயிடும். இப்போ நாங்க ஹீரோஸ் எலெக்ஷன் கேட்டா ஆக்டிவிசத்துல போயிட்டு ஆக்டிவ் இல்லாத ஹீரோஸ் அப்படி செய்யலாத அப்ப அவளை பின்னாலே யார் வைக்கணும்னா அடுத்த கன்க்ளூஷன். ஓகே சரி, நாங்கள் இப்போ வருவோம். இப்போ நடக்கிற அரசியல்ல, இப்போ இலங்கை நடக்கிற அரசியல்ல நாங்கள் அன்றைக்கு யாரை வெளிப்படுத்த வேணும், அகற்ற வேணும், துளைக்க வேணும் என்று சொன்னோமோ அவர்கள் இன்றைக்கு மீண்டும் களத்துல வந்து நிற்கிறோம். அவர் இது அந்த துளைக்க வேணும் என்று நின்றவர்கள் இப்ப அவர்களா மாறி விட்டணும். அவர்கள் கொஞ்சம் பேர் அவர்களா மாறி இன்றைக்கு அவர்களும் ஒரு அரசியல் தேர்தல் அரசியலா வந்து நிற்கிறோம். இப்ப ஆக்டிவிசம் என்ற விஷயம் இல்லாம போயிருக்கு. நாங்கள் இந்த
கவனமா லாங்குவேஜ் கேட்கும். துளைக்க ஒழிக்கிட்டாங்க அன்றைக்கு இருந்தாலும் இன்றைக்கு இல்லை, எல்லாரையும் புலியை துளைச்சிட்டாங்க. ஸோ அப்ப நாங்கள் துளைக்க ஒழிக்கிறீங்க. உண்மையா நாங்கள் யோசிச்சு சொன்னால் ஹீரோஸை பொறுத்தவரையில ஆக்களை கொள்றதால இது போகாது. சரி, அப்ப நீங்க தான் 2 பேரும் சா கொண்டீங்க, இப்படி எல்லாரும் சா கொள்ளி கடைசியில மிஞ்சின யாருன்னு கேட்டால் கடைசியில என்ன நடந்ததுன்னு சொன்னா குறிப்பா ஹீரோஸ் தான் உண்மையா பாதிக்கப்பட்டது. அப்ப என்ன உண்மையா அந்த ஹீரோஸை பற்றி கதைக்கிறார்கள் கவனமா கவனிப்போம்டா, உண்மையில ஹீரோஸை இல்லாம பண்றதுக்கு காரணகத்தாக்கள்ல எல்லா இயக்கங்களுக்கும் சம்பவம் இருக்கு. ஏன்னு சொன்னா ஒரு பக்கத்துல புலி ஆக்டிவாக சில விஷயங்களை செய்யுது. புலி ஆக்டிவா என்ன செய்யுதுன்னு சொன்னா அது ஒரு ஆன்டி இன்டெலெக்சுவல் கேம்பெயினோட செய்யுது. அதாவது இன்டெலெக்சுவலா இருக்கிறவன் வந்து ஒரு பித்தன், அவன் சும்மா காய்ச்சி இருப்பான், அவன் வேண்டாம், அவங்களுக்கு அவன் போருக்கு வரான், போருக்கு வேண்டாம், போராட்டம் பண்றது அர்த்தத்தையே புதுசா அவனுக்கு ஆக்டிவிசம் பண்ணா போர் துவக்க கையில இருக்கும். அதான் ரட்னா சொன்ன துவக்கண்டா துவக்கண்டு. அப்ப எங்கட பிரச்சனை வந்து அப்ப அப்படியான மென்டாலிட்டியை கொண்டே இன்டெலெக்சுவலா கலைச்சாங்க. புலிகள் செய்ததுக்கு ஒரு தேவை இருந்தது. ஏன்னா அதுக்கிடையில நாங்கள் முந்தி சொன்ன சாதி பிரச்சனை இருந்தது. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல படிச்ச மனுஷன் ஸ்ரீசுந்தரலிங்கம் தான் நிறைய போயின்னு சொன்னார் சாதிகளுக்குள்ள வரையிலான்னு மாவட்டத்துல. அப்ப அந்த சாதி குறைஞ்ச மக்கள்னு சொல்றாக்கள் படிச்சாக்களுக்கு எதிராக ஒரு அவநம்பிக்கை வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்ப அவையோட போக்காட்டினால் சில வேளையில மக்களை விடுவிச்சு கொள்ளலாம், அந்த அவையண்ட கெடுபிடியில இருந்து விடுவிச்சு கொள்ளலாம் என்ற ஒரு நப்பாசை சில வேளையில சில அமைப்புகளுக்கு இருந்திருக்கு. இப்ப அந்த போக்கு மற்றது போரண்ட போக்கு வந்தோடனே போர்தான் வழியண்டே எல்லா அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டோன்னே ஹீரோஸின் வழி சரி வராது. ஏன்னு சொன்னா அவ சொல்லினா போராடாப்பா ஒரு அங்கம், அது போராட்டம் என்றுதான் முக்கியம், அதாவது ஆக்டிவிசம். இப்ப போராட்டம் என்றது ஆக்டிவிசம் கடைசியில. அப்ப போர் என்றதால நீங்க என்ன செய்றீங்கன்னா தனியா இளம் சமுதாயத்தையும் அதுல அடிபடக்கூடிய ஆக்களும் சாகு தயாரான ஆக்களும் அதை நிக்க போடுறீங்க, மற்ற எல்லாம் ஓடி துறப்போம். அப்ப நீங்க பொதுவாக உள்ளும் புறமும் அவனை அகதிகளாக்குறீர்கள், போராட்டத்துல இருந்து பொருதுபடுத்துறீர்கள். அதனால மற்ற அமைப்புகளும் தான் அதை செய்தார்கள். அப்ப தனி புலிய மட்டும் சொல்லிடாது, புலி மாதிரி தான் அவையாண்ட போக்கும் என்ன போராடுறது. சரி, என்ன இப்ப படித்தவர் என்று சொன்னால் புத்திவாளி அறிவாளி என்று சொன்னா படித்தவர் என்று சொன்னால் அவர் சாதி விஷயத்தை பற்றி கதைக்க முடியல, அவர்கிட்ட படிப்புன்றது என்னென்று கேள்வி வந்துருமோ ஆயுதம் தூக்காதவர்களையும் ஒரு பக்கம் இருக்கு. அந்த நியாயம் ஒன்று இருக்கு. அப்ப சும்மா முரட்டுத்தனமாக சொல்லிடாத அவன் செய்த பூடையாண்டு. ஆனால் எப்பவும் சரிபுல வந்து முடிவிலான் இந்தியன் கடைசியில என்னத்தை சாதிச்சுங்கண்டா எல்லாரும் அடிச்சு கலைச்சு இன்றைக்கு இன்டெலெக்சுவலா இல்லாமல் அப்புறம் ஹீரோஸும் அழிஞ்சதுக்கான புலி ரெண்டு சொல்லி மொக்குத்தனமான அதையும் கலைக்கிறார்கள். பட் இட்ஸ் நாட் ட்ரூ. உண்மையில என்ன நடந்தது, ஒரு ஆன்டி இன்டெலெக்சுவல் கேம்பெயின் போராட்டத்துக்கு எதிரான கேம்பெயின் ஆலயம் தான் எங்கட போராட்டம் அடைந்தது. ஆனா இதுக்கு பங்கு அதுக்கு ஊந்தி விட்டார்கள், அது நெய்யும் விட்டு நெருப்பும் வளர்த்து துவக்களையும் தந்து தூண்டி விட்டார்கள் வழியாக கொண்டு எக்ஸ்பெக்டேட் கம்யூனிட்டி அதை பாவிச்சார்கள். வெளியில இன்றைக்கும் பாக்கி ட்ரை பண்றார்கள். மற்றது இந்தியாவுடைய நேரடி தலையீடு அவளை பொறுத்தவரை இந்த ஆக்டிவிசம் வேண்டாம். அது இந்தியா மட்டுமா ஐரோப்பா இல்ல இல்ல. ஆனா ஐரோப்பியர் அந்த நேரம் ஆக்டிவா இருக்கு இல்லை எங்களுக்குள்ள. இப்ப இதுக்கு பெனிட்ரேட் பண்ணல. இன்றைக்கு எந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இல்லையான்னு கேட்டா நீ இல்ல 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 190 ஆள்கள் யோகா செய்தார்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. சரி, அந்த யோகா செய்த நம்பிகள் எல்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே இல்லாதாக்கள் இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவை இருக்கேன்டா அப்புறம் என்ன யோசிக்கணும் இங்கே இருக்காங்க. அது கஷ்டமான விஷயம். அப்போ இன்றைக்கு பெனிட்ரேஷன் வந்து பெருசு. நாங்கள் இப்போ திருப்பி வருவோம். இன்றைக்கு நடக்கிறது இந்த ஆக்டிவிசத்தை இல்லாம பண்றதுக்கான அல்லது ஆக்டிவிசம் தொடரக்கூடாதுன்றதுக்கான ஆக்டிவிசம் பற்றி சிந்திக்காத ஒரு சமூகத்தை தான் நாங்க வச்சுக்கொண்டு தங்களோட வியாபாரத்தை நடத்த வேணும்ன்றதுக்கான ஒரு சர்வதேச அல்ல இலங்கைக்கு வெளியில இருக்கிற கட்டுவழியோட பட்டியை கட்டி விட்டா அப்படி திரும்பி போகும். இப்ப ஆக்டிவிசம் என்றதை அவைய டிஃபைன் பண்ணி என்ன ஆக்டிவிசம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஹியூமன் ரைட்ஸ் எதுவும் செய்யுங்கோ கொஞ்ச நாளைக்கு அதை பற்றி கோர்ட்ல பேசுங்க. இங்க உங்களோட கோர்ட்ல இங்க வெளியில இல்ல ஹேகில உங்க யுனைட் அதுல கதையாங்க ஊர்லயே அங்கே கதைச்சு நல்லா பேசுங்க. அது பேசி ஆக்டிவா இருங்கோ. அதுதான் ஆக்டிவிசம் வந்து அவ டிஃபைன் பண்ண கேட்ட மாதிரி நாங்க அடுத்து போய்க்கொண்டு பிறகு அந்த முடிவு நல்ல முடிவு இருக்கும்னு அவன் சொல்லுவேன். எங்களுக்கு இந்தியா சொல்லுவேன். அப்ப இப்ப இன்றைக்கு முன்னுக்கு நிக்கிற ஆட்கள் ஆரோ சொல்லுறத ஆக்டிவிசம் என்று சொல்லிக்கொண்டு முன்னால நான் சொல்ல மாட்டேன் அப்படி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த போக்குகளை பார்க்க பட்டியல போற மந்தையா இருந்தால் அவையில ஆக்டிவிஸ்ட் சொல்றேன் நான் இல்லை.
ஏன்னா நாங்கள் இப்போ இதில் நேரடியாக அவர்களை கேட்க வேண்டியும் இருக்கല്ലോ ஏற்கனவே தாங்கள் ஆக்டிவிசம் செய்ய வேண்டும் வழிகிட்ட ஹீரோஸ் இது தவிர இப்போ இன்றைக்கு இருக்கிற ஹீரோஸ் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க எலெக்ஷனுக்கு மற்றது இபிஆர்ல இருக்குது டெலோ இருக்குது இவர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் இவர்கள் இன்னைக்கு இந்த தேர்தல் சண்டையில போய் நிற்கிறோம் திருப்பி அப்ப இவர்கள் சொல்ற இன்னைக்கு இந்த ஆக்டிவிசம் சம்பந்தமா இவர்கள் அன்றைக்கும் ஆக்டிவிசத்தை கலைச்சது சில வேளையில நாங்கள் சில வேளையில ஓரளவுக்கு அவைகளுக்கு ஒரு தாமியம் இருக்கணும் என்ன பிரச்சனை சொன்னா விழுந்தெழும்பிட்டோம் இப்ப விழுந்தெழும்பினா பிறகு எழுமின்னு பார்க்க சில வேளையில சின்ன விஷயங்களும் பிரமாண்டமா தெரியும் இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப கரோனா ஆக்கள் எல்லாம் முந்தி வெளியில வரைக்க கிண்டலா தான் எழுதினார்கள் ஏன் யூரோப்பியன்ஸ் எழுதினார்கள் ஹோட்டலையும் காட்டி சாப்பாட்டையும் காட்டினோடனே இவ்வளவு விவரம் அவர் புரிச்சு போனார் அவன் ரெண்டாவது சுவிஸ் அம்பாசிடர் சொன்னாங்க அதில் வாய்ச்சி பார்த்தோம் அப்போ இப்படியா நிலைமையில வெள்ளை ஆக்களுங்களை எப்படி பார்க்குறான்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு அதை நான் திருப்பி பார்க்கணும் இன்றைக்கு தமிழ் ஆக்களுக்கு ஒத்தாரிட்டியை யார் கதைக்க முடியும் யார் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் என்றால் இப்போ நான் நீங்க நடுவில் சுமந்திரன் கதைச்சு அவருக்கு எதிராக கதைக்கவும் சில பேர் கதைக்க பண்ண பார்க்க என்ன நான் சுமந்திரனை ஏற்றுக்கொள்ள தயார் ஆக்டிவிஸ்டா அதாவது அவர் எங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக அவராக வந்திருந்தா அவராக வந்து மற்ற சவுத் ஆப்பிரிக்கா அவர் இதுகளெல்லாம் கதைக்காமல் லிசன் நாங்களும் ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிறோம் தமிழரசு கட்சி என்ன தேர்ந்திருக்கு இதுக்கு தமிழரசு கட்சி டிஎன்ஏ அது ஆமோதிச்சிருக்கு இன்னொருத்தரும் இருந்தாப்புல முடிப்புக்கார கொண்டு வந்து விட இல்லை ரெண்ட நம்பிக்கை தந்து நான் அடக்கி உருக்கி மற்றவனை அதட்டி கீழே வைக்க மாட்டேன் நான் அனுசரிச்சு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு ஒரு நிலைமையில வச்சிருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் மாறா என்ன நடக்கின்றால் இவியல் வந்து இன்றைக்கு நீங்க கவனமா பாருங்க இந்த ஸ்காண்டினேவியால இருந்து வர்றாங்க 2-3 பேரோட நாங்கள் ஒத்தாரிட்டியா இருக்க முடியும் அப்ப தமிழர் சார்பில் யார் கதைக்க முடியும் ஒத்தாரிட்டிவாக 2 பள்ளியெல்லாம் 3 பள்ளியெல்லாம் அவ சொல்ற அஜெண்டாவை கதைக்கலாம் என்று சொன்னா இதை நான் உங்களுக்கு முந்தி சொல்லிக்கிறேன் எங்களுக்கு நாங்கள் போராட்டத்துல மட்டும் எங்களை இலக்கியல நாங்கள் சாகல எங்களை கூட இழந்துட்டோம் இப்ப 40,000 பேர் சாகிக்க எங்கள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் என்னோட கேட்டீங்கண்டா அந்த எவிடன்ஸ் அவையிட்டு தான் அப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராம் நீங்க ஒரு ப்ராசிக்யூஷன் நடத்துறேன்னா அவைட்டு தான் நீங்க ஸ்கட்லைட் பிக்சர்லாம் கேட்கும் அப்ப ஒன்றும் செய்யல அப்ப யூ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன் எனிவே ஆனபடியத்தான் அந்த நிலைமை சொன்னால் நீங்க ஒட்டப்படியாவோட பேசி தீக்கிற முக்கியமே சொன்னா கடைசியில் நீங்க இவையோட பேரம் பேசி கொண்டு போறீங்க அட்லீஸ்ட் நீங்க அவங்களோட பேரம் பேசலாம் அவனை விட்டு நாங்கள் வாரமிடாப்ப நீங்க இருந்தா ஸோ இப்போ எந்த லாஜிக்கல் கொஞ்சம் முரட்டுத்தனமான லாஜிக்கல் ஏன்னு சொன்னால் நாங்கள் லேட்டரல் திங்கர்ஸ் ஏன்னா சம்படி இப்போ போட்ட பாதையிலே போய் கொண்டு விழுந்து போய் கொண்டு இருக்கேன் நான் ஓகேன்னு சொல்லி கொண்டு போவேன் சருகி கொண்டு போய் ஏன் விளையில மச்சான் நான் ஒரு விளையில மச்சான் நான் சருகி கொண்டு போகிறோடைய பரவாயில்லை சரியா விழுகிறதுக்கும் சறுக்கிறதும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த விஷயத்தை இப்ப அண்மையையும் ஜேவிபி ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தால் நாங்கள்லாம் தீர்க்க போடும் அந்த விஷயத்துல ஜேவிபி மேற்கொண்டுமா சொல்லினோம் ஆனால் இதுக்கு ஆக்டிவாக அதான் ஆக்டிவிசத்தை நீங்க ஃபிளாப் ஆகும் அதாவது நீங்கள் வந்து மற்றாக்கள இது தொடர்புடைய தூண்டல்களையும் அவையின் திணிப்புகளையும் ஊடுருவலையும் தடுக்கணும்னு சொன்னா நீங்க இருக்கணும் அந்த இருக்கிறோன்னா உடனே எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி அவன் கூடாது இவன் கூடாது இவன் கள்ளன் சுமந்திரன் கூடாது அப்படியா நாங்கள் இருக்கிறோம்டா அவையெல்லாம் எங்களோட நினைக்கப்போம் இப்ப எந்த கடமை என்ன அவையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும் திட்டி தீக்கிறது இல்லை கன்வின்ஸ் பண்ணணும் அவையால் அதை என்ன தவத்தி வச்சா பரவாயில்ல தங்களுக்குள்ள அவை இருக்கணும் அப்ப பெனிட்ரேஷன் கூட மொழியில இருந்து வர்ற பெனிட்ரேஷன் அப்ப பெனிட்ரேஷன் வேற வேற அவையோட பவர் கூடும் அவ தங்களுக்கு அவங்களே உணர்வாங்க அடுத்த முறை சுமந்திரன் கத்தி கதைக்க தேவையில்லை அதட்டி கதைக்க தேவையில்லை ஆறுதலா காய்ச்சாலும் மற்றவன் சொல்லணும் பின்னால பவர் கிடையாது இன்றைக்கு நாங்கள் அவரை பார்த்து பின்னால யார் இருக்க மட்டும் பயப்படுவோம் அது வேற பயம் அவற்றை அறிவுக்கு நாங்க பயப்படுவோம் அவற்றை ஆற்றலுக்கு பயப்படுவோம் அவருடைய பேச்சுல 2 விஷயத்தை கிளீனா பார்க்கலாம் என்னென்றால் அவர் சொல்ற விஷயங்களும் பார்த்தால் வெற்றி பெற்றால் நின்று நான் தான் எல்லாம் செய்து போட்டேன்னு சொல்லுவார் தோத்து போனேன்னு சொன்னா இதுதான் நாங்கள் என்ன தோத்து போச்சு இருக்கும் இது ஒரு பிரச்சனை இப்ப எப்பவும் வந்து தெரிவு செய்யாத பிரதிநிதிகளா இருக்கும்போது அந்த சாய்ஸை நீங்களா கொடுக்குறீங்க மற்றவன் தெரிஞ்சு விடையக்க அந்த அளப்புல சொல்லல தானே நீங்க மற்ற ஆக்கள் இல்ல இப்ப எப்பவும் நாங்கள் என்ன செய்யறோம்டா சுத்தவர் இருக்கிறார்கள் நாங்கள் எங்களை விக்டிமா அதாவது ஏதோ அனாதைகளாகவும் ஒன்றும் செய்ய முடியாத வீட்டுக்கு தமிழ் கூட வருது இல்ல ஏதோ நாங்கள் எங்களை பாருங்க நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதார்கள் சரி வந்தா நாங்கள் ஓகே பிழைச்சோன்னா நாங்கள் விக்டிம் அப்ப சுமந்திரன் என்றவரை வந்து நீங்க ஒரு பிரச்சனையா கதைக்கிறீங்கன்னா எனக்கு வடிவா நேரடியா தெரியாது அவர் ஒரு பிரச்சனையா நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா நீங்க கேட்கணும் அவர் என்னன்னு இந்த முன்னிலைமைக்கு வந்தார் அந்த முன்னிலைமைக்கு நீங்கள் வர விட்டீங்கன்னா நீங்க பேக் பண்ணணும் நீங்க வர விட்டதால உங்களுக்கு சம்மதம் சொன்னா அதுக்கு பிறகு பேக் பண்ணணும் அப்ப அவருக்கு பவரை கொடுங்க அந்த ஊடுருவலை தடுக்கிறது
அதை விட்டுட்டு அவரை நச்சரிச்சு சொன்னால் அவர் பவர் குறைவு அதே நேரத்தில் யாரும் அவரை தெரிவு செய்திருக்கிற மாதிரியான மட்டும் இல்ல அவங்க இன்னும் கூட பிணைவாங்க. ஏன் நீங்கள் அவரை வீக்காக்குங்க. அவரை அவங்கெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் வேற யாக்கள் நீங்க சொல்றதை ஏற்றுக்கொண்டாலும் மற்ற சொல்றதை ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் அவரை பலம் ஊற்றுறதால அவர் சில வேளையில அவர் மாதிரி இல்லாமல் சில வேளை துணர்வா தனக்கு தானே கலைக்க தொடங்குவார். இப்ப நீங்க சீஃப் மினிஸ்டர் எடுங்க, சீஃப் மினிஸ்டர் இங்க வந்து காத்துல இருந்து வந்தா யார் தெரிவிச்சான்னு தெரியாது. ஆனா இது தனக்கு தானே கலைக்க தொடங்கிட்டு ஏதோ காரணத்தால் அவர் வந்து தன்னை கண்டுபிடிச்சிக்கிறாரு. அதுக்கு பின்னாலே யாரும் அதுக்கு பின்னால எங்கட பொதுமக்கள் தானே அவருக்கு இவங்க உலக மக்கள் அவரை தேர்வு செய்தார்கள். இப்ப அவரோட இல்லையா தெரியும் அவருடைய கதையில அவர் வெளியில இருந்து குணந்தாக்கள் அவரோட இல்லையா தெரியுது. இப்ப அவர் இப்ப தண்டை வாழ மக்கள்கிட்ட போற மாதிரி கதைக்கிறாரு. இது எல்லாம் அப்ப இப்ப இயக்கங்கள் கூட அந்த இயக்கங்கள் இல்ல அது நம்ம முடிஞ்சது இயங்க முடியாத இயக்கங்கள் அவைகள் கூட இப்ப அவரை பேக் பண்ற மாதிரி அவரை பேக் பண்ற மாதிரி தெரியல. அவர் அதுல இருந்தும் சில விஷயங்களை சம்பாதிக்க பாக்குறாரு. அப்ப அவர் வந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்தா போல 75 வயதுல வந்துட்டார். இல்ல அவர் ஆக்டிவ் இந்தியாக்கள் கேட்ட அந்த எல்லாருடைய நிதிகளையும் கொண்டு வந்து ஒருமுகப்படுத்தி பொது நிதியை கொண்ட உருவாக்கி வடகிழக்கு தமிழ் மக்களுக்கான அதுல இருந்து செலவு செய்ய வேணும் அதுல இருந்து அபிவிருத்தி செய்ய வேண்டிய விஷயம் ஒரு முன்னேற்றகரமான ஒரு ஆக்டிவிசத்துக்குரிய விஷயம். ஆனா இதை தவிர்க்க வேண்டியது குளோபலைஸ் சொசைட்டியின் விருப்பம். ஏன் உமா கொண்டு விட்டால் நீர் சோசியல் கண்டிஷன் கொடுக்கு நீ சொல்லுவீர் இதுல நீர் கொக்கோ கோலா ஃபேக்டரி கட்டுறா அல்லது ஏதாவது ஹோட்டல் கட்டுறா எங்களுக்கு அதுல பொதுமக்களுக்கு கோழி தீனி போடுற மெஷின் கட்டித்தரோம் அல்லது ஏதாவது சொல்லுவேன் கண்டிஷன் உண்டு. இது ஏன் அவனுக்கு இருக்கணும். இங்க இருக்கிறவன பிடிச்சி காசை கொடுத்து வேற ஏதாவது காசை கொண்டு நீர் கொக்கோ கோலா கம்பெனி அதுல பிரான்சைஸ் எடுத்து போடலாம்ட்டா அப்புறம் நீ வேற வச்சு குழப்பீங்க. நீங்க இப்ப குளோபலைஸ் சொசைட்டின் ஃபங்க்ஷன் இந்த எக்கனாமிக்கல் சொசைட்டி சொல்றோம் மார்க்கெட் எக்கனாமி ஃபங்க்ஷன் வந்து மனுஷனை மதிக்கிறேன் தானே. எந்த மனுஷனையும் அது மதிக்காதானே. அவன் தன்னை சிஇஓவே மதிக்க மாட்டான். இப்ப பார்க்லேஸ் பேங்க் சிஇஓக்கு மில்லியன் எல்லாம் கொடுப்பாங்க தேவையான தூக்கி எறிஞ்சு போயிடும். அப்ப அங்க வந்து இது ஒரு சாதி மிருகம் தானே இந்த குளோபலைஸ் சொசைட்டி. அந்த மனித அடிப்படை வேல்யூக்கள் எல்லாத்தையும் அதுல அக்கறையற்று தான் அந்த வெளியில மட்டும் இல்ல தனக்குள்ளே தான் பெரிய வேல்யூ. இன்னைக்கு இப்ப இருக்கிற நிலைமையில ஆக்டிவிஸ்டுகள் இயங்க முடியுமா அல்லது ஆக்டிவிஸ்டுகள் இயங்க முடியும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எப்படி ஆக்டிவிஸ்டா இருக்க வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய கடமை. ஏன்னு சொன்னா தமிழ் மக்கள் சார்பில் இல்லாட்ட சார்ல உலக மக்கள் சார்ல சொல்றேன். அதுக்கு பிறகு தமிழ் மக்கள் கழிச்சம் என்றால் இன்றைக்கு ஆக்டிவிஸ்டா இருக்க வேண்டியது அவன் வாழ்ந்து காட்டுறதுக்கான சமிகை. அவன் சொல்றான் நீங்க உலகம் என்ன சொன்னார் என்ன சொசைட்டி சொல்யூஷன் என்னென்ன யார் தந்த சொல்யூஷன் அவர் கொண்டு வந்தது இவர் கொண்டு வந்தது இது எல்லாத்தையும் விட நான் ஏதோ விதத்துல பேண போறேன். அது வெளியில இருந்து வர்ற அழுத்தங்கள் ஊடுருவல்கள் தடங்கள் எல்லாத்தையும் நான் எந்த வார்டில் ஏதோ விதத்துல சமாளிக்க போறேன். இல்லைன்னா நான் சந்து பந்துக்க சீவிக்க போறேன். அடங்கி கொள்ளு ஏதோ என்ன நான் பாதுகாத்து கொள்ள போறேன். நான் இப்ப நான் என்னன்னு நினைக்கிறனோ அதே மாதிரி நான் இருக்க போறேன். வெளியில வந்து எலெக்ஷன் கேட்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ரெண்டாவது வந்து அவன் அப்ப அதுல அவன் யோசிச்சான்னு சொன்னால் பக்கத்துல இருக்கணும் அதே மாதிரி தான் சர்வ் பண்றான். அது சிங்களனோ தமிழனோ முஸ்லீம் என்ன தெரிய இல்லை. அவன் எல்லாமே ஒரு விசாரிச்சு பார்த்து ரெண்டு பேரும் ஒரு கொமன் ஆக்டிவிட்டியில வருவோம். அவனும் ஒரு ஆக்டிவிஸ்ட் இவனும் ஒரு ஆக்டிவிஸ்ட். நாங்க வெவ்வேறு விதமான கதைகளை கேட்கிறோம். ஆனா கொமன் ஆக்டிவிசம் ஏதாவது இருக்குமா எங்களுக்குள்ள சோதர் அந்த இடைவெளிக்குள்ள யாரும் போகாம இருக்கிறது ரெண்டு நிலைமை. அவன் சில வேளையில ஒரு காலத்துல துணிஞ்சு வரைக்கும் அவன் சில வேளை யோசிப்பான் இப்ப அவன் சோதிச்சா பிரச்சனை. ஏன் அவனை வந்து பொடுபாலா சேனல் நடிப்பாங்க எங்களை வந்து பல விதமான அமைப்புகள் இயக்கங்கள் நடிக்குங்கள் அல்லது கிரீஸ்மேன் வந்து அடிப்பாரு பல விதமான ஆட்கள் வந்து அடிப்பாரு. அப்ப ஆக்டிவிஸ்டா இருக்கிறது வந்து கஷ்டம் என்றபடிதான் பார்ட்டியில எல்லாம் செய்யுது. பார்ட்டி போட்டு நிற்கிறேன் ரெண்டா பார்ட்டியை கட்டி போட்டு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷனை கேட்டு அது ஒடிய கட்டி கொண்டு வச்சேன். இப்ப இங்க காசு இருக்கிற அடுத்தது பார்ட்டியில தான் இருக்கிறேன் அஃபிலியேட்டடா மற்ற பொதுவில இவருக்கு அந்த ஆக்டிவிசம் தெரியாது சந்தோஷம் இருப்பினும் அதே பொழுதுபோக்கு சந்தோஷமான விஷயம். ஆனா ஆக்டிவிஸ்டா இருந்தவனுக்கு இதுல மின கிடையாது. அவன் எலெக்ஷன் கேட்க புறக்கே இல்லை அவன் புறக்கே இல்லை. F1 காரை கொண்டே நீங்கள் உங்களோட ஃபியஸ்டாவோட கொம்பே வேணாங்க. சரி ஃபியஸ்டா வந்து உங்களோட மொத்தம் சோழ கூட பிறந்தது F1 வந்து பார்க் பண்ண தான் முடியும் முன்னுக்கு எஸ்டேட்ல இருந்தாலும் நீங்க. அப்ப இங்க கேட்க வேண்டிய வழி ஹீரோஸ் எலெக்ஷன் கேட்க மாட்டா கேட்கக்கூடாது. என்ன போது ஹீரோஸ் ஆரன் காவி கொண்டு போனாங்கண்டா ஏதாவது உயிர் நேரம் அவனோட இருக்குமெண்டா அவன் அதை பார்ட்டியா ரிஜிஸ்டர் பண்ண மாட்டான் எலெக்ஷன்ல கேட்க மாட்டான். அவன் அதை ஒரு ஹீரோஸ்ன்ற மாதிரி அதே மாதிரி மனுஷன் யோசிக்கணும். மற்ற மாதிரியும் ஹீரோஸ்ன்றதை விடுங்க அது பழைய கதை அதை பற்றி தேவையில்லை. இப்ப எங்களுக்கு இப்ப மனுஷனை பண்ண ஆக்டிவிஸ்டா இருக்கிறோம் என்ன செய்வோம் ரெண்டு கேள்வி தான் நீங்க
சிம்பிள் விஷயம். இப்போ முதலாவது அவன் தன்னைத்தானே வாழ்ந்து காட்டணும். தமிழ் மக்களோட பெரிய பிரச்சனை வந்து இன்றைக்கு வெறும் நிலப்பரப்பு மட்டும் இல்லை, செவ்வாய் அந்த குரூப்பா அந்த குரூப்பா குழுக்களாக நீங்கள் எலியா என்றாலும் நீங்கள் வாழ்ந்து காட்டுவோம். எலியாண்டல் இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த எலியல் காணி இந்த கண்ட்ரியில ஜிஎம் ஃபுட் மட்டும் இல்லை, இந்த ரசாயனங்கள் எல்லாம் போட்டு நாட்டுல இருக்கிற எலியல் எல்லாம் எங்களை நகருக்கு வந்துச்சு. சரி, செவ்வாய்கள் தெரியுது, அது வடிவ வந்து இங்கெல்லாம் இப்போ எங்களை செவ்வாய்கள் ஒன்றது வந்து அது எலியா தான் இருக்கு. மெக்டொனால்ட் சாப்பிடுது, ஆனால் எலியா தான் இருக்கு. ஏன்னா அப்ப இந்த கட்டித்தனம், இந்த செவ்வாய் இன்ஸ்டிங் அதை நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் எங்களை முதல் டிஃபைன் பண்ணணும், அதாவது வரையறுப்பு செய்யணும். நாங்கள் முதல் யாரு, நாங்கள் யாருண்டா அப்புறம் அந்த ஒவ்வொரு வரவேற்ப தனி மனுஷனை வச்சுக்கிறோம். அப்புறம் அதை வரையறுப்பா தெரிஞ்சோன்னு ஒரு ரகசியமாக காய்ச்சி வச்சுக்கொள்ளும். இப்போ எங்கட சேவை வந்து அனௌன்ஸ் பண்ணி பேர் எடுத்து முன்னுக்கு ரெண்டு கூத்தாடுறது இல்லை நோக்கம். உண்மையாக ஒன்றும் செய்யாவிட்டாலும் எங்களை ஆக்டிவிஸ்ட் சும்மா சொல்லி சாக்கொள்வாங்கன்ற பயத்தில் என்றாலும் அமைதியா இருக்கும், பின்னுக்கு இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம், நல்ல விஷயம். வணக்கம். நாங்கள் இந்த விஷயத்தோட இன்றைக்கு இந்த ஆக்டிவிசம் பற்றிய கருத்து பரிமாற்றலை முடிச்சுக்கொள்கிறோம். வணக்கம். நன்றி ரவி. வணக்கம்.